எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பிரசன்னம் மூலம் பரிகாரம் வெற்றி பெற்றதா என கண்டறியலாம். அதாவது நீங்கள் பிரசன்னம் பார்க்குறீங்க, இப்போ ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்க. யாரோ ஒரு ஜோதிடர் வந்து பரிகாரம் சொல்லிட்டாரு. அந்த பரிகாரமும் நீங்கள் பண்ணிட்டீங்க. அந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பரிகாரம் வெற்றி அடைஞ்சிருக்கா, தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை வந்து எந்த பிரசன்ன கிளாஸ்லேயும் யாரும் சொல்லித் தரல. அதை நீங்கள் தெரியாமல் நீங்கள் பிரசனம் படிக்கிறது வேஸ்ட்டு தான். பரிகாரம் பண்ணிட்டீங்க, அந்த பரிகாரம் வெற்றி அடைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பிரசனம் பார்த்து ஒரு பரிகாரத்தை ஜோதிடர் சொல்லியிருப்பார், அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அந்த பரிகாரம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணலாம். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வெத்தலை பிரசன்னம், சோழி பிரசன்னம், இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்துங்க இந்த சோழி பிரசனம் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் பார்க்குறதில்ல. நீங்கள் பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கோச்சாரத்தில் அந்த டைமில் என்ன லக்னம் ஓடுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த டைமில் பிரசனம் பார்க்கணுன்னு தோணுது, பார்க்குறீங்க, ஒரு லக்னம் ஓடும் கோச்சாரத்தில் அந்த டைமில். அந்த லக்னம், லக்னாதிபதி ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். இந்த லக்னமோ லக்னாதிபதியோ சரம் ஸ்திரம் உபய ராசியில் தான் நிற்கும். 12 ராசியில் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறோம். அதில் ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த லக்னமோ லக்னாதிபதியோ நிற்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ லக்னம் பலமானதா லக்னாதிபதி பலமானதா அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய ஆய்வில் வந்து லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறத விட லக்னாதிபதியை பார்க்குறது தான் சிறப்பானது அப்படின்னு அனுபவத்தில் கண்டுபிடிச்சது. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு தான் நான் வந்து பலன்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா லக்னாதிபதியினுடைய வலுவையும் பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு லக்னத்தை விட லக்னாதிபதி தான் வலுவானதுன்னு கண்டுபிடிச்சது. அப்போ நீங்கள் ஒரு குழந்தையை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, 5ஆம் பாவகம் லக்னத்துலேருந்து 5ஆம் பாவகத்தை பார்க்குறத விட, குலதெய்வத்தை பற்றி கேட்குறீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்குறத விட லக்னாதிபதி நின்ற ராசிக்கு 5ஆம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வருது. லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பெரிய 100% துல்லியமாக ரிசல்ட்ஸ் வரலங்கிறது அனுபவத்தில் கண்டுபிடிச்சது, யாரும் சொல்லி கண்டுபிடிக்கலை. இப்போ நீங்கள் பிரசனத்தில் பார்த்தாலே லக்னத்தை வச்சு தான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறாங்க. லக்னாதிபதியை வச்சு எதுவுமே யாரும் பார்க்கலை. நீங்கள் பிரசன கிளாஸ் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நான் வந்து லக்னாதிபதியை வச்சு பார்த்துருக்காங்கன்னு கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் லக்னாதிபதி எங்கே இருக்கோ அதை வச்சு இத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்கல. லக்னத்தை வச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் அது நடைமுறையில் வந்து நிறைய இடங்களில் தப்பு வருது. அப்படின்னு காரணத்தினால லக்னாதிபதியினுடைய வலுவையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். லக்னத்தினுடைய வலு 30% தான், லக்னாதிபதியினுடைய வலு வந்து 70%. அப்போ பரிகாரம் பண்ணிட்டீங்க, அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, லக்னாதிபதி எந்த ராசியில் நிற்கிதுன்னு பாருங்கள். அந்த டைமில் ஒரு கோச்சாரத்தில் ஒரு லக்னம் ஓடும். அந்த லக்னத்துக்கு அதிபதி, உதாரணத்துக்கு தனுசு லக்னம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு லக்னத்துக்கு அதிபதி வந்து குரு, புரியுதா? இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்குது அப்படின்னா கடகத்தில் இருக்குது. அப்போ கடகம் அப்படிங்கிறது சரராசி, ஓகேயா? அப்போ லக்னாதிபதி சரராசியில் நிற்கிது. இப்போ லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அப்போ குரு வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது கோச்சாரத்தில்? சனி நட்சத்திரத்தில் நிற்கிது. சனி எந்த ராசியில் நிற்கிது அப்படின்னா மீனத்தில் நிற்கிது. அப்போ லக்னாதிபதி வந்து சரராசியில் நிற்கிது. லக்னாதிபதி நின்ற சாரநாதன் வந்து உபய ராசியில் நிற்கிது. அப்போ சரம் ப்ளஸ் உபயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே சரமாக இருந்தால் 100% பரிகாரம் வெற்றி ஆயிடுச்சு, ஜாலியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். லக்னாதிபதியும் லக்னாதிபதி நின்ற சாரநாதனும் ஸ்திர ராசியில் நிற்குதுன்னா 100% பரிகாரம் செய்யலை அல்லது பரிகாரம் பழிக்கலைங்கிறத சொல்லலாம். ரெண்டுமே வந்து உபயராசியில் நின்னா பரிகாரம் பண்ணாலும் அது இன்னும் வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த உதாரணத்தில் லக்னம் வந்து தனுசு லக்னம், லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்குது? சனி நட்சத்திரத்தில் நிற்குது. சனி எங்கே இருக்குது? உபயராசியில் இருக்குது. அப்போ இங்கே சரராசி உபயராசி கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? உன்னுடைய பரிகாரம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஆனால் அது பலன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும், புரியுதா? இந்த மாதிரி வந்து சரம் ஸ்திரம் உபயத்தை வச்சு பரிகாரம் தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செக் பண்ணுற மெத்தட் வந்து எந்த புக்லேயும் கிடையாது.
இது ஆய்வில் கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் யாரும் இதை சொல்லலை. அதனால் வந்து பரிகாரம் வெற்றி அடைஞ்சிருச்சான்னு சொல்லி கிளாஸ் படிக்காமல் நீங்களே செக் பண்ணிக்கலாம். அடுத்து நேற்று ஒருத்தருக்கு பிரசனம் பார்க்குறேன். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து உற்சவர்னா தெரியும்ல, மூலவர் உற்சவர்னு சொல்லுவாங்க கோயிலில். மூலவர்னா உள்ளே இருக்கக்கூடிய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தெய்வம். உற்சவர் அப்படின்னா ஒரு பவனி வரக்கூடிய தெய்வம், கோயிலை வந்து சுற்றி வரக்கூடிய தெய்வத்தை தான் உற்சவர்னு சொல்லுவோம். இந்த உற்சவர் அப்படிங்கிற தெய்வம் வந்து நான் ஒரு தெய்வத்தை வந்து செஞ்சு கோயிலில் வந்து கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன தெய்வத்தை உற்சவராக நான் வந்து செய்யலான் இருக்கேன் அப்படின்னு நான் மைண்டில் திங்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று பிரசனம் பார்த்தப்போ கேட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், அந்த டைமில் கோச்சார் லக்னம் பார்க்குறோம். நேற்று ஈவினிங் 5:56 பிரசனம் பார்க்குறோம். கோச்சார் லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னம் வருது. இந்த லக்ன புள்ளியே பார்த்தீங்கன்னா பூராடம் 2, லக்ன புள்ளி பூராடம் 2ல் வந்து நிற்கிது. லக்ன அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னா குரு வந்து கடகத்தில் இருக்குது. லக்ன அதிபதி கடகத்தில் இருக்குது. லக்ன அதிபதி வந்து 8ல் போய் நீசம் அடையுது. தனுசு லக்னம் லக்ன அதிபதி 8ல் போய் நீசம் அடையுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா லக்னாதிபதியை 8க்கு போயிட்டாரு, அஸ்தங்கத்தையும் பெற்றுட்டாரு. அப்போ நிச்சயமாக வந்து நீங்கள் நினச்ச காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம்தான். அந்த உற்சவர் சிலையை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் உற்சவராக ஒரு தெய்வத்தை வந்து நான் நினச்சிருக்கேன், அதை தான் செய்யலான்னு இருக்கேன். அது என்ன தெய்வம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறல்ல, நீ வந்து என்ன தெய்வத்தை நான் நினச்சிருக்கேன் அதை கண்டுபிடிக்க பார்ப்போம், கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லக்னாதிபதி குரு இது நின்ற சாரம் வந்து சனி சாரம். சனி எங்கே இருக்குது, மீனத்தில் இருக்குது. சனி நின்ற சாரம் எது, புதன். புதன் வந்து வக்ர அஸ்தங்கத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா குரு சாரத்தில் இருக்குது. குரு திரும்ப வந்து கனெக்ஷன் வருது. குரு சனி சாரம், சனி புதன் சாரம், புதன் திரும்ப குரு சாரம். அப்போ இந்த கனெக்ஷன் வந்து புதனோட கட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இது 3 இதையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும், தெய்வத்தை சொல்லணும். லக்னாதிபதி யார், குரு. ஓகேயா? அப்போ குரு அப்படிங்கிற கிரகம் வந்து எதில் இருக்குது, சனி சாரத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சனிங்கிறது யார், பழங்கால தெய்வம். ரொம்ப நாள் முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் சனி சொல்லுது. என்ன பழங்கால தெய்வம் சனி. சனி இருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா புதன் சாரம். புதன்னா யார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதன்னா மகாவிஷ்ணு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, புதன் வக்ரம் அஸ்தங்கமாக இருக்கா. புதன் வக்ரம் அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு மாறுபட்ட தெய்வம். மாறுபட்ட தெய்வம்னா என்ன, ஒரு உதாரணத்துக்கு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது வந்து ஒரு காலம் மேலே தூக்கி இருக்கும்ல, நின்றுட்டுருப்பார், உலகளந்த பெருமாள் ஒரு காலம் மேலே தூக்கிட்டு இருப்பார், அதுதான் புதன் வக்ரம். அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இயற்கைக்கு மாறான தெய்வத்தை வந்து இவங்க வந்து சிலையாக செய்ய போகிறாங்க அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணுது. புதன் அப்படின்னா அது வந்து என்ன, ராமரை சொல்லுது, விஷ்ணுவை சொல்லுது, இந்த மாதிரி சொல்லுது. அப்போ ஒரு கிரகம் வக்கரமாயிடுச்சுன்னா நம்ம பார்த்தோன்னு என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறான தெய்வத்தை நீங்கள் வந்து மனசில் நினச்சிருக்கீங்க, அதை தான் நீங்கள் வந்து சிலையாக செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். இயற்கைக்கு மாறான தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படிலாம் கிடையாது, இயற்கைக்கு மாறான தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே புதன் வக்ர அஸ்தங்கத்தில் இருக்குது. அது எப்படி இயற்கைக்கு மாறான தெய்வம் இல்லாமல் எப்படி இருக்கும், கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் ராமரை தான் உற்சவராக செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமர் வந்து இயற்கைக்கு மாறான தெய்வம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், ராமர்னுடைய ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். ராமர், லட்சுமணர், சீதா, அனுமன் இது எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். ராமர் மட்டும் இயற்கைக்கு மாறான கலரில் இருப்பாருன்னு சொன்னேன். அதாவது வயலட் கலரில் இருப்பார், சில இதில் வந்து பச்சை கலரில் இருப்பார். இயற்கைக்கு மனித கலருக்கு மாறான கலரில் வந்து அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கா. அப்போ புனர்பூசங்கிறது ராமர் பிறந்த நட்சத்திரமா, இது நேற்று பார்த்த பிரசனங்க. புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம். ராமர் ஜாதத்திலையும் புதன் வக்கரம். அப்போ புதன் அப்படிங்கிறது தோலா, அது வக்கரமாக இருந்தால் தோல் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அது சொல்லுதா. அப்போ ராமருக்கு வந்து இயற்கைக்கு மாறான தோல் கலர் வந்து இருக்குது. அப்போ ராமர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி சாரத்தை வச்சே அந்த கிரகம் வந்து என்ன மாதிரி கிரகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் சாரத்தை வச்சு தான் எல்லா பலன்களையும் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சாரம் இல்லாமலாம் நீங்கள்
எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு அவங்க வந்து இது பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு இல்லை, அடுத்து பிரசனம் பார்க்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பிரசனம் பார்த்தாலுமே இது நிவர்த்தி, ஏன்னா லக்னாதிபதி 8ல் இருந்தால் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு என்னென்னா அந்த தெய்வத்துக்குரிய பிளானட்டரி பொசிஷனும் இங்கே அப்படியே வரும். உதாரணத்துக்கு ராமருக்கு வந்து புதன் வக்கரம், அதனால் இங்கேயும் புதன் வக்கரமாகவே வந்திருக்கு. ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம், இங்கேயும் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. ராமருக்கு வந்து குரு சந்திரன் யோகம் இருக்குது, இங்கேயும் குரு சந்திரன் செயற்கை இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா அது சார்ந்த கிரகமைப்பே உங்களுக்கு பிரசன்னமாக அமையுது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க, அது சக்ஸஸ் ஆச்சா ஆகலையாங்கிறதையும் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நுணுக்கங்களை வந்து யாருமே வந்து தெளிவாக சொல்லலை பிரசன்னத்தில் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பிரசன்ன கிளாஸ்க்கு போகிறாங்க, ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு, அதை கேட்டுட்டு அப்ளை பண்ணும்போது சந்தேகம் வருது, அதை திருப்பி கேட்டால் யாரும் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்டயே நிறைய பேர் வந்து பிரசன்னத்துக்கு வந்து டவுட் கேட்குறாங்க. நான் சொன்னேன், படித்த இடத்துல போய் கேளுங்க, நானே கிளாஸ் எடுக்கல, என்கிட்ட வந்து எதுக்கு டவுட் கேட்குறீங்க என்ன? அங்கே கேட்டாலும் அங்கே பதில் வரல. அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து திரும்பவும் வீடியோ பாருங்கள், நிச்சயமாக புரியும். என்னுடைய பதிவுகளே பார்த்திங்கன்னா பிரசனம் சார்ந்து நிறைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், யாரும் பார்த்த மாதிரி தெரில. பிரசனத்தை பற்றி ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்க முற்பட்டால் தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும். கிளாஸ் படித்து ஒருத்தர் முன்னேறான் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நேற்று கால் பண்ணவங்க, இந்த பிரசனம் பார்த்தவங்க வந்து 7 பேர்கிட்ட வந்து கிளாஸ் படிக்கிறாங்க. ஆனால் எல்லா டவுட்டும் என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்டால், அங்கே கேள்வி கேட்டால் அவங்க குருநாதர் சொன்னார்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சரியாக தெரியலன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன படித்து என்ன பண்ணுறது? யோசிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.